சார், என்னோட புள்ள வேணும்னு எதுவும் செய்யல சார். ஏதோ ஆத்திரத்துல செஞ்சுட்டா. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி என்னோட பையனை விட்டுடுங்க சார். ஏமா, வீட்டுக்கு வந்தவன் எதிரியாவே இருந்தாலும் அவங்கிட்ட மரியாதையா நடந்துக்கணும்னு சொல்லி கொடுக்கலையா உங்க பிள்ளைக்கு? சார், என் குட்டி ரொம்ப நல்ல பையன். ஏதோ கோவத்துல அப்படி பண்ணிட்டான். அவன் அப்படி நடந்துக்கிறதுக்கு காரணமே நான் தான் சார். என்ன வேணா புடிச்சு உள்ள போடுங்க. எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். என்னோட குட்டி பாவம் சார், ரொம்ப பாவம். அத்தை, அழாதீங்க அத்தை. சார், அந்த பையன் எனக்கு வேண்டப்பட்ட பையன். எஃப்ஐஆர் எதுவும் போட வேண்டாம் சார். அடிப்பட்ட பையனை எனக்கு வேண்டி வந்தா சார். நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். நான் அவனை ஆஃப் பண்ணி கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. யோ 501 அவனை கூட்டு வாயா. ஓகே சார். ஏய், நான் ஐயா கூப்பிடாரு, வா. படிச்சவன் தானே நீ, இப்படி ரவுடி பைய மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? இந்த பார், உங்க அம்மா இவ்வளவு தூரம் கெஞ்சிறதுனாலையும் அடிபட்ட பையன் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்காதனாலையும் தான் உன்னை விடுறேன். இனிமேலாவது ஆத்திரப்படாம கொஞ்சம் பொறுமையா நடந்துக்க. இவங்கிட்ட கையெழுத்த வாங்கிட்டு அனுப்பி விடியா. வாப்பா. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். பரவாயில்லம்மா, இனிமேலாவது உங்க பையனை பிரச்சனை பண்ணாம இருக்க சொல்லுங்க. கூட்டிட்டு போங்க. ரொம்ப நன்றி போங்க. சார். எனக்கு என்னமோ அந்த ஹரியும் அரவிந்தும் சேர்ந்துதான் பிளான் பண்ணி தான் இப்படி எல்லாம் பண்றாங்களோன்னு தோணுது. இப்படி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வருவேன்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் அவனை 4 சாத்து சாத்தியிருப்பேன். ஒரு அடி அடிச்சாலும் 10 அடி அடிச்சாலும் ஒரே தண்டனை தானே. குட்டி, கோவப்படாத. உன் முன் கோவத்தினாலதான் இப்ப போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்கோம். நீ கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். நான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்ததுக்கு முழுக்க முழுக்க காரணமே நீங்க மட்டும்தான். உங்களாலதான் இந்த மாதிரி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஒரு குற்றவாளி மாதிரி எல்லாரும் முன்னாடி நின்னுட்டு இருக்கேன். சரி, நானே காரணமா இருந்துட்டு போறேன். ஆனா நீ அரவிந்த கை நீட்டினது தப்பு தானே? உங்களுக்கு நான் பிள்ளைல அந்த அரவிந்தா? என்னாச்சு சந்தோஷ்? எதுக்கு இப்ப கார் நிறுத்தின? கொஞ்சம் கார்ல இருந்து இறங்குறீங்களா? எதுக்கு இப்ப அத்தைய கார்ல இருந்து இறங்க சொல்ற? நீ வாயை மூடிட்டு இரு. சொல்றேன்ல, கொஞ்சம் கீழே இறங்குங்க. இப்ப இறங்க போறீங்களா இல்லையா? குட்டி 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 நெல்லு குட்டி குட்டி நெல்லு குட்டி 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 நெல்லு நெல்லு குட்டி. நிறுத்துடா சந்தோஷ், வண்டியை நிறுத்து. பவி, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? எப்படி அமைதியா இருக்க முடியும்? அத்தைக்கு ஒண்ணுமே தெரியாதுடா. யாருக்கு ஒண்ணும் தெரியாது? யாரு அவங்களா? பாவம். சொன்னா கேளு, வண்டியை நிறுத்து சந்தோஷ். சொன்னா கேளுடா, வண்டியை நிறுத்து. என்னால முடியாது. பண்றதெல்லாம் பண்ணிட்டு பழிய ஏன் மேல போடுவாங்களா? நல்லா தனியா இருந்து அனுபவிக்கணும், அப்பதான் புரியும். இப்ப நீ வண்டியை நிறுத்துறியா இல்ல நான் டோர் திறந்து வெளியே குதிச்சிருவா? சும்மா சொல்றேன்னு நினைச்சியா? அவி,
இது எந்த இடம்னே தெரியலையே. போன் பண்ணி பேசலான்னா போனை வேற வீட்லயே விட்டுட்டு வந்துட்டேன். எப்படி வீட்டுக்கு போறதுன்னே தெரியலையே. திரும்ப தேடி வருவானா தெரியலையே. நான் என்ன பண்ணுவேன் இப்போ? ஏன் பவி எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? நான் அப்படி என்ன ஆசைப்பட்டேன்? அம்மா, நீ, நான், தாத்தான்னு எனக்குன்னு ஒரு குடும்பம், எப்பவும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு லைஃப். இதுல என்ன தப்பு இருக்கு? அதை கெடுக்கிற மாதிரியே நடந்துகிட்டு இருக்கு. இல்ல பவி, நான் அம்மாவை புரிஞ்சுக்காம தாந்தோணித்தனமா இருந்தப்பெல்லாம் என் கூடவே இருந்தாங்க. இப்போ நான் பாசமா பார்க்கும்போது இப்படி தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்காங்க. நான் டவுன் ஆயிட்டேன் பவி. எனக்குள்ள இருந்த அந்த ஹாப்பியான சந்தோஷ் இனிமே இருப்பானு கூட டவுட்டா இருக்கு. இப்ப ஏன்டா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஏதோ நம்ம கெட்ட நேரம் இப்படி எல்லாம் நடந்து தொலைக்குது. எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். முதல்ல அத்தைய கூட்டிட்டு வரணும். ப்ளீஸ் டா, தயவு செஞ்சு வண்டியை எடு சந்தோஷ். சீக்கிரம் போ. பவி, அம்மாவை இங்கதானே இறக்கி விட்டோம். இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க. அத்தை, அத்தை. பவி, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் பவி. என்ன நல்லா திட்டு. தப்பு பண்ணிட்டேன். என்ன நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேளு, அப்பதான் எனக்கு புத்தி வரும். பண்ணதை நினைச்ச எனக்கே பிடிக்கல. சந்தோஷ், அத்தை கண்டிப்பா இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க. நீ வா வா, அத்தைய தேடலாம் வா. அம்மா, வாத்தியாரே ஊட்டாண்ட நீ வராங்காட்டி நான் விடமாட்டேன். ஜாம்பஜார் ஜக்கு. அச்சோ, மறந்தே பூட்டேன். என் மருமக துட்டு கேட்டுக்குனா இன்னைக்கு மத்தியானமே கூகுள் பே பண்ணணும்னு நினைச்சேன். மறந்தே போயிட்டேன். இரு, பண்ணிக்கின்னு வரேன். முன்னெல்லாம் துட்டு அனுப்பணும்னா மணி ஆர்டர் தான் பண்ணுவோம். துட்டு வருமானு போஸ்ட்மேனையே பாத்துக்கணும் இருக்கணும். இப்பெல்லாம் பாரு, ஒரு அமுக்குலே துட்டு போயிருது. ஆச்சரியமா இருக்குதுல்ல? என் மருமக செஞ்சுக்கு போயிருக்கா அவ அம்மா வீட்டுக்கு. நாளைக்கு கோவில்ல திருவிழாவாம். என் பேரன் அத வேணும் இத வேணும்னு கேப்பான்ல, அதுக்கு துட்டு வேணும்ல, அதான் பணம் அனுப்பிச்சுக்கிறேன். பாரு பூச்சி. ஆமா, என்னை பத்தி உன்னாண்ட சொல்லிக்கல இல்ல? என் கதையெல்லாம் பெரிய கதை. 16 வயசுல எனக்கு கல்யாணம். அடுத்த 4 வருஷத்துல 3 புள்ளைய பெத்துட்டேன். என் புருஷன் ஒரு மொடா குடிகாரன். குடிக்கிறத மட்டுமே வேலையா வச்சுக்கின்னு இருந்தான். காலையில குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிக்கின்னு போவான். ஆனா ராவானா ஃபுல் டைட்ல வருவான். இப்படியே என் வாழ்க்கை ஓடின்னு இருந்தது. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் காலையில ஆளை காணோம். வீட்டுல இருந்த என் கொஞ்ச நகையை எடுத்துக்கிட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான் பேமானி. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த பூவை வித்துதான் என் குடும்பத்தை காப்பாத்தின்னு வந்துன்னு இருக்கேன். சோதனை என் புருஷன் போனதோட நிக்கல. என் மூத்த புள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். நல்லாதான் குடும்பம் பண்ணிக்கின்னு இருந்தான். என் பேரன் பிறந்து குடும்பமே சந்தோஷமா இருக்கிற நேரத்துல அவன் ஆக்சிடென்ட்ல உசுர விட்டுட்டான். சந்தோஷ், அத்தைய எங்க தேடியும் காணோம். இங்க தானே இறக்கி விட்டோம். அவங்க அதுக்குள்ள எங்க போயிருப்பாங்க? அதான் பவி, எனக்கும் தெரியல. அத்தை கையில போன் இருந்தாலாவது போன் பண்ணி கேட்கலாம். அதையும் அவசரத்துல வீட்லயே விட்டுட்டு வந்துட்டாங்க.
கையில பர்ஸும் எடுத்துட்டு வரல. பணமும் இல்லாம எங்க போனாங்கன்னே தெரியலடா. பவி, ஒருவேளை அம்மா என் மேல இருக்க கோவத்துல ஏதாவது தப்பா? என்னடா பேசுற? அத்தை ஒன்னும் அந்த அளவுக்கு கோழை இல்ல. அவங்க அப்படியெல்லாம் எந்த ஒரு எண்ணத்துக்கும் வரவே மாட்டாங்க. பவி, பேசாம நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறியா? நீ பதறி போய் என்னையும் பதட்டப்படுத்தாத. பவி, ஒருவேளை அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்களோ? எனக்கு என்னமோ அந்த மாதிரி தான் தோணுது. எப்படி சந்தோஷ்? அவங்களுக்கு இங்க இருந்து வீட்டுக்கு போக வழி கூட தெரியாதுடா. அதுவும் இந்த நேரத்துல கையில காசு கூட இல்லாம எப்படி அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க? பவி, நான் செஞ்சது தப்புதான். அதுக்கு நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா இப்ப அம்மாவை எப்படியாவது கண்டுபிடிக்கணுமே. சரி வா, நீ சொன்ன மாதிரி அவங்கள போய் வீட்ல இருக்காங்களான்னு பாத்துட்டு அவங்க அங்க இல்லன்னா அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிப்போம். வா. ஏய் பவி, உன்னதான் கேக்குறேன். 2 பேரும் ஒன்னா தானே போனீங்க, நீ மட்டும் தனியா வந்திருக்க, எங்க வா? தாத்தா, அத்தைய காணோம். அவங்க இன்னும் வீட்டுக்கு வரலையா? காணமா? என்ன சொல்ற நீ? ஆமா தாத்தா, கோபத்துல நடு ரோட்ல ஒரு இடத்துல நான் இறக்கி விட்டுட்டு வந்துட்டேன். திரும்பி நாங்க போய் பார்த்தா அம்மாவை அங்க காணோம். என்னடா சொல்ற நீ? நடு ரோட்ல இறக்கி விட்டுட்டு வந்துட்டியா? இதான் உன் ஊடா? அப்பாவியா இருக்கிற உன் அம்மாவை விட்டுட்டு வரதுக்கு எப்படியா உனக்கு மனசு வந்துச்சு? பாவம், பொல்லாத பாவம். பெத்தவ வயிறு இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், புள்ளைங்க நல்லாவே இருக்க முடியாது. ஐயா பெரியவரே, நீங்க எப்படி இதுங்களை வீட்டுக்குள்ள விட்டீங்க? எங்கடா உங்க அம்மான்னு கேட்டு இதுங்களை தோலை உரிச்சிருக்க வேணா? பெத்த மனம் பித்து, புள்ள மனம் கல்லுன்னு சொல்லிக்குவாங்க. உன்ன மாதிரி புள்ளிகளை பார்க்கும்போதுதான் அது உண்மைன்னு தோணுது. இருக்கும்போது பத்திரமா பாத்துக்காம செத்ததுக்கு அப்புறம் போட்டோவுக்கு பூ போட்டு அம்மாவாசைக்கு காக்காவை கூவி சோறு வச்சு என்ன பிரயோஜனம்? நீ நகை நட்டு வாங்கி கொடுத்து பணம் காசு கொடுக்கறதெல்லாம் இல்ல பெத்தவங்களோட சந்தோஷம். அன்பா 4 வார்த்தை பேசினாலே போதும், அவன் மனசு நெறிஞ்சு போடும். பெத்தவங்க அருமையை தெரிஞ்சுக்கணும்னா ஒரு தபா அனாதை இல்லத்துக்கு போய் பாரு, தெரியும். இந்த சமுதாயம் நம்ம வீட்டு பெண்களை காயப்படுத்துறதா நினைச்சு நம்ம மேலதான் கல்ல விட்டு எறியும். அந்த கல்லடிய தாங்கிக்கிற சக்தி இருக்கணும்னா நிராகரிக்கிற வழியை ஏத்துக்கணும். தாத்தா, நீங்களாம் பெரியவங்க, வயசும் அனுபவமும் அதிகம். உங்களால முடியும், ஆனா என்னால முடியாது தாத்தா. நான் இந்த உலகத்தை பார்த்ததே எங்க அம்மா கைய காட்டிதானே. இப்ப அந்த கையை என் கண்ணை குத்தும் போது என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. கண்ணை மூடிக்க, நடக்கிறது எதையும் பார்க்காத. தாத்தா, வாழ்க்கையில சுயநலமா இருக்க கூடாது தாத்தா. என் அம்மா எனக்கு மட்டும்தான் நான் நினைக்கிறதுல என்ன சுயநலம் இருக்கு தாத்தா? உன்னோட இந்த கேள்விக்கு பதிலே இல்லடா. இப்படி பதிலே இல்லாத கேள்வியில தான் நம்ம வாழ்க்கைய போய்கிட்டு இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் பதில் கிடைச்சிடாதாங்கிற நம்பிக்கையில தாத்தா, வெளியில என்ன நான் சாதாரணமா காமிச்சுக்கிட்டாலும் உள்ள ரொம்ப ரணமா இருக்கு தாத்தா. நீ குழந்தையா இருக்கும்போது அழுதினா உன் அழுகையை எப்படியாவது நிறுத்தணும்னு பாப்பேன். இப்ப அது தோணல. அழுதர்றா, மனசு விட்டு அழுடா. இப்ப அது ஒண்ணுதான் உனக்கு இருக்கிற ஒரே மருந்து.
ஒரு பொண்ணை உதாசீனப்படுத்துறதும் நிராகரிக்கிறதும் எவ்வளவு சாதாரணமா முடியுதுல்ல? என்னதான் அம்மாங்கிற ஒரு உறவால கட்டி போட்டு வச்சிருந்தாலும் அந்த கட்டை அவத்தெரியிற உரிமையும் சம்பந்தப்பட்ட மகன் கையில தான் இருக்கு இல்ல? கஷ்டம் வந்தா மனசு அழுத்தமா இருக்கும், ரொம்ப கஷ்டம் வந்தா பாரமா இருக்கும். ஆனா இப்ப என் மனசு வெறுமையா இருக்கு. எந்த உணர்வும் இல்லாம தண்ணியில மிதக்கிற கட்டை மாதிரி வாழ்க்கையில மிதந்துட்டே இருக்கேன். என்ன இந்த வீட்ல ஒரு உயிரில்லாத ஜடமா அப்பாவும் புள்ளையும் நினைக்கிறாங்க. அப்படியே இருந்துட்டு போறேன். இந்த ஜடத்துக்கிட்ட பேசி ஓ நேரத்தை வீணடிக்காத. அத்தை, உங்களுக்காக நான் இருக்கேன் அத்தை. நீ மட்டும் என்ன பண்ணுவ? நீயும் ஒரு பொண்ணு தானே. பிறந்ததுல இருந்து பெத்தவங்களுக்காக வாழ்ந்து, கல்யாணத்துக்கு பிறகு கட்டினவனுக்காக வாழ்ந்து, அப்புறம் பிள்ளைங்களுக்காக வாழ்ந்து, பேரம் பேத்திங்களுக்காக வாழ்ந்து, இப்படியே அடுத்தவங்களுக்காக மட்டுமே வாழற ஒரு பெண்ணினம் தானே. பெண்கள் விடுதலை, புரட்சின்னு என்னென்னமோ பேசுவல்ல. அப்படி என்னதான் பேசினாலும் வீட்டுக்குள்ள இருக்கிற ஆம்பளைங்களுக்கு அடங்கிதான் வாழணும். அப்பதான் இந்த சமுதாயம் நம்மள நல்லவங்களா ஏத்துக்கும். அத்தை, ரொம்ப விரக்தியா பேசுறீங்களே, எனக்கு பயமா இருக்கு அத்தை. எனக்கும் நடக்கிற விஷயங்களை பார்த்தா பயமா தான் இருக்கு. அத்தை, அத்தை, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். அது சந்தோஷ். அத்தை நேத்து நடந்ததை நினைச்சு டிஸ்டர்பா இருப்பாங்க போல. அவங்கள கொஞ்சம் தனியா இருக்க விடு. வா போலாம். என்னம்மா வாட்ச்மேன் ஆச்சே, பணம் வச்சிருப்பானோ இல்லையோன்னு பாக்குறீங்களா? உங்களுக்கு நான் வட்டிக்காவது வாங்கி கொடுப்போம்மா. நீங்க எவ்வளவு வேணும்னு மட்டும் சொல்லுங்கம்மா. இதெல்லாம் நான் வாலிபத்திலே முடிவு பண்ணிட்டேன். வயசான காலத்துக்கு அப்புறம் யாரையும் நம்பி இருக்க கூடாது. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. பெத்த பிள்ளையானாலும் நம்ம யாரையும் நம்பிடக்கூடாது. நமக்குன்னு கொஞ்சம் துட்ட எடுத்துக்கிட்டு தான் நம்ம வெளியிலே வரணும். யாரும் யார சார்ந்தும் இருக்க கூடாது. சொந்த கால்ல நிக்கணும். தாயா புள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற வேறதான். அத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேம்மா. இனி நான் இருக்கிற மிச்ச காலத்துல யாரையும் நம்பி இருக்க கூடாது. எனக்கு என்ன தெரியும்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீ மட்டும்தாம்மா. நான் உழைக்க தயாரா இருக்கேன். என்னோட உழைப்பு சம்பாத்தியம் ஆகிறதுக்கு நீதாம்மா அருள் புரியணும். பிரசாதம் உள்ள வச்சிருக்கம்மா. லட்சுமிமா, சமைக்கிறவங்க யாராவது உங்களுக்கு தெரியுமா? ஏன் சாமி கேக்குறீங்க? இல்ல, நம்ம கோயில் அன்னதானத்துக்கு சமைச்சுட்டு இருந்தவா இன்னைக்குன்னு பார்த்து லீவு போட்டுட்டா. சமையல் வேலை அப்படியே நிக்குது. அதனாலதான் கேக்குறேன், உங்களுக்கு யாராவது தெரியுமான்னு.
சம்பளம்னு பெருசா எதுவும் கொடுக்க முடியாது. ஏதோ கொஞ்சம் கொடுப்போம். கோயில்ல சமைக்கிறது புண்ணியம்னு நினைக்கிறவ வந்தா க்ஷேமமா இருக்கும். சாமி, நான் வேணும்னா சமைக்கவா? நீங்களா? உங்கள மாதிரி அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவாளால இந்த வேலையெல்லாம் செய்ய முடியுமா? கண்டிப்பா செய்யறேன் சாமி. இதுவும் கடவுளுக்கு செய்யற சேவை தானே. சரிம்மா, உங்க இஷ்டம். இந்தாங்கோ. சரிங்க சாமி. இந்தாங்கோ. வர சாமி. லக்ஷ்மிமா, இன்னைக்கு சமையல் பிரமாதம். அன்னதானம் சாப்பிட்டவா எல்லாரும் மனசு நிறைஞ்சு வாழ்த்திட்டு போறா. கடவுளுக்கு செஞ்சா அது நல்லா தானே வரும் சாமி. இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு பழக்கம் இல்லாத உங்களை ரொம்ப சிரமப்படுத்திட்டேன், மன்னிச்சுக்கோங்க. இதுல என்ன சாமி இருக்கு? கோயிலுக்கு வர்றவங்களுக்கு அன்னதானம் போடுறது எவ்வளவு பெரிய புண்ணியமோ அதே அளவு புண்ணியம் அதை சமைக்கிறதுலயும் இருக்கு. சரியா சொன்னல் போங்கோ. இந்தாங்கோ, இது உங்க கைங்கரியத்துக்கான சின்ன சன்மானம். வாங்கிக்குங்கோ. என்ன லட்சுமிமா, 500 ரூபா நோட்டு அப்படி பாக்குறீங்க? எவ்வளவோ பணம் என் கைக்கு வந்து போயிருக்கு. அப்போல்லாம் எனக்கு இப்படியெல்லாம் உணர்வு வந்ததே இல்ல. முதல் முறையா நான் சம்பாதிச்ச பணம் இது. அதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. அப்படின்னா உங்க முதல் சம்பளமே பகவான் கொடுத்திருக்கார். இனிமே பாருங்க, உங்க கையில பணம் புரண்டுட்டே இருக்கும். இது பணம் இல்ல, கடவுள் உங்களுக்கு கொடுத்த வரமா நினைச்சுக்கோங்க. மாத்திரை எப்படி வாங்குனீங்க? காசு கொடுத்துதான். இல்ல அத்த, சந்தோஷ் டேபிள்ல வச்ச பணம் அப்படியே இருக்கு. அதான் எப்படி வாங்குனீங்கன்னு கேட்டேன். ஏன் காசுல வாங்கின? யார்கிட்டயாவது கடன் வாங்கியோ ஏன் மேல இறக்கப்பட்டு கொடுத்திருப்பாங்களோன்னு நினைக்காத. ஏன் உழைப்புல கிடைச்ச பணத்துல வாங்கின. என்னத்த சொல்றீங்க? நீங்க வேலைக்கு போனீங்களா? ஆமா, கோயிலுக்கு போன இடத்துல ஒரு வேலை கிடைச்சது. நான் வேலை செஞ்சேன். அவங்க கொடுத்த அந்த பணத்துல நான் மருந்தும் வாங்கினேன். ஏன் அத்தை இப்படி எல்லாம் பண்றீங்க? சந்தோஷ் ஏதோ கோவத்துல அப்படி எல்லாம் பண்ணிட்டேன்னு சொல்லி இப்பதான் உங்க பக்கம் கொஞ்சம் கொஞ்சமா வரான். அவனை புரிஞ்சுக்காம நீங்களும் இப்படி பண்ணா என்னத்த அர்த்தம்? கொஞ்சம் விட்டு கொடுத்து போலாம்ல. நானே இப்பதான் என்ன புரிஞ்சுக்கிறேன். நான் யாரு, நான் ஏன் இப்படி இருக்கேன், என்னோட நிலைமைக்கு என்ன காரணம், எல்லாத்துக்குமான தெளிவு இப்பதான் எனக்கு வந்திருக்கு. விட்டு கொடுக்கறத மட்டுமே வாழ்க்கையா வாழ்ந்தவனா? என் மகனுக்காகவும் என் மாமனாருக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் தான் மாடா உழைச்சி ஓடா தேஞ்சிருக்கேன். ஆனா இங்க யாருமே அதை நினைச்சு பார்க்கலையே. சாப்பிட்டுட்டு ஹோட்டல்ல டிப்ஸ் வச்சுட்டு போற மாதிரி எனக்கு மருந்து வாங்க பணத்தை டேபிள்ல வச்சுட்டு போறான் என் பையன். நாம ஊனி நடக்க நமக்குன்னு ஒரு கைத்தடியாவது வேணும். புள்ள கைய புடிச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் போயிடலான்னு நினைச்சா இப்படிதான் ஆகும். என்ன மாதிரி புள்ளதான் எல்லாம், குடும்பம்தான் எல்லாமேன்னு நினைச்சிட்டு இருக்கிற அந்த அம்மாங்களுக்கு என் வாழ்க்கை ஒரு பாடம். இதுவரைக்கும் புள்ள பாசம் என் கண்ணை மறைச்சு இருந்தது. இப்ப நான் தெளிவாயிட்டேன். இனிமே என்னோட தேவைகளுக்கு என்ன வேணுமோ நானே சம்பாதிக்க போறேன். உன்ன மாதிரி படிச்சவங்களுக்கு வேலை கிடைக்கிறது கஷ்டம் பவி.
ஆனா எனக்கு அப்படி இல்லை. கொஞ்சம் தைரியமும் உடல் உழைப்பும் இருந்தா போதும். 10 பாத்திரம் தேய்க்கிறது, வீடு சுத்தம் பண்றது, குழந்தைங்களை பாத்துக்கிறதுன்னு 1000 வேலை எனக்கு கிடைக்கும். சொல்லப்போனா எங்களுக்கு தான் டிமாண்ட் ஜாஸ்தி. இனிமே என்னோட தேவைகளை நானே பாத்துக்கிறேன் பவி. மேடம், நான் எம்டி சாரை பார்க்கணும். யார் நீங்க? என்ன விஷயமா எம்டிய பார்க்கணும்? அப்பாயின்மெண்ட் இருக்கா? என் பேரு லக்ஷ்மி. இந்த ஆபீஸ் கேண்டீன் விஷயமா எம்டி சாரை பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்கல. ஒரு தடவை ஃபோன் பண்ணி எம்டி சாரை கேக்குறீங்களா? சார், லக்ஷ்மின்னு ஒருத்தவங்க ஆபீஸ் கேண்டீன் விஷயமா உங்களை பார்க்க வந்திருக்காங்க. உள்ள அனுப்பவா? வர சொல்லுங்க. ஓகே சார். மேடம், எம்டி உள்ள வர சொல்றாங்க. வாங்க மேடம். உள்ள வாங்க சார். கேண்டீன் விஷயமா வந்திருக்காங்க. வாங்கம்மா. வணக்கம் சார். நான் உங்க ஆபீஸ்ல வேலை பார்க்குற சந்தோஷோட அம்மா. ஏற்கனவே உங்களை நான் வந்து பார்த்திருக்கேனே. தெரியுமே, சந்தோஷ் வேலைக்காக என்கிட்ட வந்து ரெக்கமெண்ட் பண்ணீங்களே, நல்லா ஞாபகம் இருக்கு. இப்ப நான் வந்திருக்கிறது ஏன் வேலை விஷயமா சார்? உங்க ஆபீஸ்ல டீ சப்ளை பண்றதுக்கு ஆள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாமா, டீ சப்ளை பண்ணிட்டு இருந்த நார்த் இந்தியன் கொரோனாவால ஊருக்கு போயிட்டாரு. அதான் புதுசா வெண்டர்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வேலையை எனக்கு கொடுங்க சார். ஏமா, உங்க பையன் தான் நல்லா சம்பாதிச்சிட்டு இருக்காரு. கஷ்டப்படாம வீட்டுல இருக்கிறத விட்டுட்டு ஏன் இங்க வந்து வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? புள்ள சம்பாத்தியத்துல உட்கார்ந்து சாப்பிடாம நானும் சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறேன் சார். அந்த வேலையை எனக்கு கொடுங்க சார். நீங்க நினைக்கிற மாதிரி நல்லபடியா அந்த வேலையை செய்வேன். யாரையும் நம்பி வாழாம உங்க உழைப்புல வாழணும்னு நினைக்கிறீங்க. நல்ல விஷயம்தான். அது சரி, இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஏதாவது வேலை பார்த்திருக்கீங்களா? இல்ல சார். வீட்டுல சமைக்கிறதும் அதையே வேலையா செய்யறதும் வேற வேற. ஆனா உங்களால இந்த வேலை செய்ய முடியும்னு நான் எப்படி நம்புறது? சார், என்னால முடியுமான்னு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தானே நிரூபிக்க முடியும். ஒரு தடவை கொடுத்து பாருங்க சார். என்னால முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா அதுக்கப்புறம் மாத்திடுங்க. நான் எதுவுமே கேட்க மாட்டேன். தப்பா நினைச்சுக்காதீங்க லட்சுமி அம்மா. நான் உங்களை நம்பாம இல்ல. இந்த வேலை கொஞ்சம் சிரமமா இருக்கும், அதனாலதான் கேட்டேன். பிடிச்சு செய்யற எந்த வேலையும் சிரமமா இருக்காது சார். சமைக்கிறவங்களோட சந்தோஷமே அதை சாப்பிட்டுட்டு மத்தவங்க நல்லா இருக்குன்னு சொல்றதுலதான் இருக்கு. ஒரு வகையில பெண்களுக்கு சமையலுங்கிறது அவங்களோட திறமைய வெளிப்படுத்த கிடைக்கிற அங்கீகாரம் தான். நீங்க குடுக்கிற வேலையில எனக்கு பணம் கிடைக்குங்கிற ஒரு சுயநலம் இருந்தாலும் அதையும் மீறி மத்தவங்களுக்கு நான் அன்பா செய்யறேங்கிற ஒரு பொதுநலமும் இருக்குல்ல சார். என்னை நம்பி அந்த வேலையை எனக்கு கொடுங்க சார். உங்க நம்பிக்கைய நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். லட்சுமி அம்மா, உங்க பேச்சிலேயே இந்த வேலையை எவ்வளவு முக்கியமா நினைக்கிறீங்கன்னு தெரியுது. அது மட்டும் இல்லாம இந்த வேலையை நீங்க நல்லா செய்வீங்கன்னு புரியுது. அதனால நாளையில இருந்து நம்ம ஆபீஸ் கேண்டீனை நீங்க நடத்த ஆரம்பிங்க. இப்பதான் மேடி சொன்னா நீங்க கேண்டீன் போட போறதா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள். கேட்டரிங் பிசினஸ்ல எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதனால உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் எந்த நேரத்திலையும் நான் செய்ய தயாரா இருக்கேன். ஏதோ புதுசா தானே ஒரு பிசினஸ் ஆரம்பிச்ச மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. நீங்க
டீக்கு மிஷின் வைக்காம அங்கேயே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சீங்கல்ல, அது ரொம்ப நல்ல விஷயம். நாம டீ போடுற டேஸ்ட் மிஷின்ல வராது. அப்புறம் என்கிட்ட நிறைய சைஸ்ல டீ ஃபில்டர்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் உங்ககிட்ட கொடுக்குறேன், நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. வேண்டாம். அப்புறம் பேப்பர் கப்புக்கு பதிலா பாக்கு மட்டையில கப் இருக்கு, அதை நான் உங்களுக்கு தரேன். கஸ்டமர்ஸ் கண்டிப்பா இம்ப்ரெஸ் ஆவாங்க. நான் என்ன ஹரிஸ் கிச்சனோட பிரான்ச்சா? எல்லாத்தையும் நீங்க கொடுக்குறேன்னு சொல்றீங்க? ஐயோ, நான் அப்படி சொல்லலைங்க. நான் உங்ககிட்ட இருந்து எந்த உதவியும் எதிர்பார்க்கல. அத நீங்க எதிரில் நிக்கிறவன பார்த்து சொல்லலாமே. சரி, வாங்க மாட்டீங்களா? ஓகே. நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே. உங்களை பார்த்தா என் அம்மாவை பார்க்கிற மாதிரி இருக்கு. நானும் ஸ்டாஃபுங்களோட சேர்ந்து இங்க வந்து டீ குடிச்சாதான் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். நீங்க சர்க்கரையை மீடியமா போட்டு ஒரு டீயை போடுங்க. அதோ தோ இப்ப போடுறேன் சார், இப்ப போடுறேன். ஒரே நிமிஷம் சார். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம்மா. நீங்க எதுக்கு சார் இங்க வரீங்க? நான் ரூம்லயே கொடுத்திருப்பேனே சார். இருக்கட்டும்மா. இந்தாங்க சார், சாப்பிட்டு பாருங்க. தேங்க்யூ. வாவ், வெரி நைஸ். ரொம்ப பிரமாதமா இருக்கு லட்சுமி அம்மா. லட்சுமி அம்மா, எங்க அம்மா இருந்து 10 வருஷம் ஆயிடுச்சு. இந்த டீயை குடிச்சதும் எனக்கு அவங்க ஞாபகம் வந்துடுச்சு. அவங்க கையால நான் குடிச்ச அதே டேஸ்ட் இந்த டீல இருக்கு. தேங்க்ஸ்மா. டேய் மச்சான், கேண்டீன்ல ஒரு அம்மா சூப்பரா டீ போறாங்கடா. வாடா டீ சாப்பிட்டு வந்துடலாம். என்னடா காலையில இருந்து எல்லாரும் கேண்டீன் டீயை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு இருக்கீங்க? ஸ்டாஃப்ஸ் மட்டும் இல்ல, எம்டியா அந்த டீயை சாப்பிட்டு அந்த அம்மா ரொம்ப புகழ்ந்துருக்காரு தெரியுமா? வா மச்சான், டீ காலி ஆகிறதுக்குள்ள நம்ம போய் குடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்ல மச்சான் பாக்குற. வா மச்சான். ஆமாண்டா, நானும் ஒரு டீ சாப்பிடணும்னு இப்பதான் நினைச்சேன். போலாமா? ஓகே டன், வாடா. டன். வா போலாம் போ. ஹாய். ஹாய். எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் சூப்பரா இருக்கேன். ஷர்ட் நல்லா இருக்கு. டீ ஆத்துறதுன்னா என்ன கேவலமா? டீ ஆத்துனவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய பதவிக்கு போயிருக்காங்கன்னு தெரியும்ல உங்களுக்கு?
உங்க அம்மா சுயமா வாழணும்னு நினைக்கிறாங்க. அதை நினைச்சு நீங்க பெருமைப்படணும். முதல் நாளே நம்ம ஆபீஸ் மொத்தமும் அவங்க டீய பத்தியும் அவங்களோட அணுகுமுறைய பத்தியும் தான் பேசிட்டு இருக்காங்க. பர்சனலா எனக்கே அவங்கள ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. அவங்கள பார்க்கும்போது எனக்கு எங்க அம்மாவை பாக்குற மாதிரி இருக்கு. அதனால அவங்கள வேலையை விட்டு அனுப்புறதுக்கு வாய்ப்பே இல்ல. சார், இவ்வளவு நாள் இந்த ஆபீஸ்க்காக உழைச்சவங்கிற முறையில கேட்கிறேன். ப்ளீஸ் சார். நான் வேலை பார்க்குற இடத்துல எங்க அம்மா டீ ஆத்துறாங்கன்னு சொல்றது எனக்கு பிடிக்கல சார். என்னோட எம்ப்ளாயிஸ கூட டக்குன்னு மாத்திட்டு வேணாம். என்னோட வெண்டர்ஸ் அப்படி மாத்த மாட்டேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது பேசணுமா சந்தோஷ்? கல்யாணம் பண்ணி என்ன அசிங்கப்படுத்தினது போதாதுன்னு இப்ப என் ஆபீஸ்க்கே வந்து அசிங்கப்படுத்துறாங்க. என்னடா சந்தோஷ் சொல்ற? உன் ஆபீஸ்க்கு வந்தாளா? ஆமா தாத்தா, என் ஆபீஸ்ல கேண்டீன்ல டீ சப்ளை பண்றாங்க. ஏன் இப்படி பண்றீங்க? இந்த அபார்ட்மெண்ட்ல நான் பண்ற அவமானம் பத்தாதுன்னு என் ஆபீஸ் வரைக்கும் வந்திருக்கீங்களா? திமிர்றா அவளுக்கு. குடும்பத்துக்கு இவ்வளவு பெரிய களங்கத்தை ஏற்படுத்திட்டோமே, இனி வீட்டோட அடங்கி இருப்போமேன்னு இல்லாம இவன் கௌரவமா வேலை பார்க்கிற இடத்துக்கு போய் டீ ஆத்துனா என்ன அர்த்தம்? சந்தோஷ், நம்ம எல்லாரும் வேலைக்கு போற மாதிரி அத்தையும் வேலைக்கு போக நினைச்சிருக்கலாம். இதுல என்ன தப்பு இருக்கு? பாத்தியாடா அவன் பொண்டாட்டியா? அவனுக்கு சப்போர்ட்டுக்கு வரா. முதல்ல இவளை கண்டிச்சு வைடா. நாம வேலைக்கு போறது இவங்க டீ ஆத்துறது ஒண்ணா? ஏன் டீ சேல்ஸ் பண்றதுன்னு கேவலமா? என்ன சந்தோஷ் இப்படி பேசுற? நான் டீ விக்கிறத கேவலமா சொல்லல. அது ஏன் ஆபீஸ்ல வந்து டீ விக்கிறது தான் எனக்கு அசிங்கமா இருக்கு. ஆபீஸ்ல கூட வேலை பாக்குறவங்கள என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உங்க அம்மா போட்ட டீ சூப்பர்னு சொன்னா அது பெருமை. அதுவும் நான் கேபின்ல உட்கார்ந்து இருக்கும் போது பியூன்ல இருந்து எம்டி வரைக்கும் எல்லாருமே ஒவ்வொருத்தரா வந்து உங்க அம்மா போட்ட டீ சூப்பர், நீங்க கொடுத்து வச்சவங்க, டீயே எப்படின்னா டிஃபன்லாம் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு பாராட்டுறான்களா வெறுப்பேத்துறான்களானே தெரியல. பெத்த புள்ளி அசிங்கப்படுத்துறதுல அப்படின்னு உனக்கு சந்தோஷம்? இப்ப நீங்க டீ வித்து சம்பாரிச்சு எந்த கோட்டையை வாங்க போறீங்க? உன்னால இவன் நிறைய அவமானத்தை தாங்கிட்டு இருக்கான். அதுக்கு கைமாறா ஒழுங்கா வீட்டு வேலையை மட்டும் பாரு. தயவு செஞ்சு நாளையில இருந்து என் ஆபீஸ் பக்கமே வரக்கூடாது. அந்த டீ கான்ட்ராக்ட் எல்லாம் கேன்சல் பண்ணுங்க, புரியுதா? முடியாது. என்னோட இத்தனை வருஷ வாழ்க்கையில நான் இப்பதான் சுயமா முடிவெடுத்திருக்கேன். யார் என்ன சொல்வாங்களோன்னு பயந்துதான் இதுவரைக்கும் நான் வாழ்ந்திருக்கேன். புள்ளைக்கு பயந்து, மாமனாருக்கு பயந்து, அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்களுக்கு பயந்து, மொத்த வாழ்க்கையும் பயத்திலேயே தான் போயிருக்கு. முதல் முறையா எனக்காக, ஏன் சுய கௌரவத்துக்காக, ஏன் தேவைக்காக நான் வேலைக்கு போறேன். யார்கிட்டையும் எதிர்பார்க்காம இருக்கணும்னா எனக்கு இந்த வேலை முக்கியம். நான் உங்க யாரையும் எதிர்த்து பேசுறதாவும் அவமானப்படுத்துறதாவும் நினைக்க வேண்டாம். யார் சொல்லியும் நான் இந்த கேண்டீனை மூட போறது இல்ல. பவி, அம்மாவுக்கு புத்தி ஏதாவது கெட்டு போச்சா? நான் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. சந்தோஷ், இனிமே அவங்க நம்மள புரிஞ்சுக்கணும்னு ஃபீல் பண்றதை விட அவங்கள நாம புரிஞ்சுக்க ட்ரை பண்றதுதான் நல்லது. அவங்கள என்ன புரிஞ்சுக்கிறது? இது தப்பு சந்தோஷ். அவங்களும் மனுஷிதான். அவங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு உணர்வு இருக்கு. நீ ஏன் பொண்டாட்டி, நீ எனக்கு சப்போர்ட் பண்ணு.
அப்படியெல்லாம் நீ என்ன கம்பல் பண்ண முடியாது. என் மனசுக்கு பட்டதுதான் நான் பேச முடியும். இப்ப என்ன சொல்ல வர? அவங்க செய்யறதெல்லாம் கரெக்ட்னு சொல்ல வரியா நீ? அவங்க பண்றதையெல்லாம் தப்புன்னு நீ யோசிக்காதேங்கற. எனக்கு எது தப்பு எது சரின்னு நீ சொல்லி கொடுக்காத. இதாண்டா இந்த ஆம்பளை திமிரு, இதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இது ஆம்பளைங்கிற திமிரு கிடையாது, அக்கறை. என் அம்மா மேல எனக்கு இருக்கிற அக்கறை. நான் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாதிக்கும் போது அவங்க ஏன் கஷ்டப்படணுங்கிற அக்கறை தான் எனக்கு. சந்தோஷ், சாரி டு சே திஸ், நீ இத அக்கறையில சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. நீ சம்பாதிக்கும் போது அவங்க நீ சொல்றத கேட்பாங்க. அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டா நீ சொல்றத கேட்க மாட்டாங்க. அதானே? அதனாலதான் நீ இப்படி பேசுற. அப்படின்னு நான் நினைச்சிருந்தா உன்ன கூட நான் வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லிருக்கணும். ஒரு நாளாவது நான் அப்படி சொல்லிருப்பேனா? புரிஞ்சுக்கோ. இப்பவும் பாத்தியா, என்னமோ நீ பெர்மிஷன் கொடுத்துதான் நான் வேலைக்கு போற மாதிரி பேசிட்டு இருக்க. பவி, போதும், நிறுத்து நிறுத்து. நமக்குள்ள இதுக்கு தேவையில்லாத ஆர்குமெண்ட். பாத்தியா, இந்த அம்மா பண்ற பிரச்சனையால நம்ம 2 பேருக்குள்ள சண்டை வருது. சந்தோஷ், இது சண்டை இல்லடா. ப்ளீஸ் என்ன தனியா இருக்க விடு. ஃபர்ஸ்ட் டைமா எங்க ஆபீஸ் மொத்தமும் உங்களுக்கு பாசிட்டிவா ரிவ்யூ கொடுத்திருக்காங்க. வாழ்த்துக்கள் லட்சுமி அம்மா. ரொம்ப நன்றி சார். இனிமேலையும் அதே மாதிரி நடந்துக்குவேன் சார். குட். உங்களை எங்க ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால உங்களுக்கு 1 month பேமெண்ட் அட்வான்ஸா கொடுக்கறேன். இந்தாங்க, வாங்கிக்கோங்க. இது எங்க கம்பெனில இருந்து உங்களுக்கு தர முதல் சம்பளம். சந்தோஷமா லட்சுமி அம்மா? நீங்க பேங்க்குக்கு போய் செக் போட்டீங்கன்னா 1 or 2 daysல உங்க அக்கவுண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிடும். ஆனா சார், எனக்கு பேங்க்ல எல்லாம் அக்கவுண்ட் இல்ல சார். என்னம்மா சொல்றீங்க? அக்கவுண்ட் இல்லையா? ஆமா சார், எனக்கு எல்லாமே என்னோட பையன் செய்யறதுனால எனக்குன்னு தனியா அக்கவுண்ட் எல்லாம் தேவைப்படல சார். இத பணமா கொடுக்க முடியுமா சார்? இவ்வளவு பெரிய அமௌண்ட பணமா கொடுக்க முடியாத. கம்பெனி ரூல்ஸ் இது. சரி, நான் ஒன்னு பண்றேன். உங்களுக்கு ஓபன் செக்கா கொடுக்கறேன். நேரா பேங்க்ல போய் மாத்திக்கலாம். இந்தாங்க. இந்தாங்க சார். குட். ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி. முருகா, எனக்குன்னு ஒரு பிடிமானத்தை கொடுத்துட்டேன். இது போதும். என் ஆயுசு இருக்கிற வரைக்கும் எனக்கான தேவைய நான் வேலை பார்த்தே தீர்த்துக்குவேன். நன்றி முருகா. இத பேங்க்ல கொண்டு போய் மாத்தணுமாமே. பவிய கூட்டிட்டு போலாமா? வேண்டாம், இனி நம்ம வேலைய நாமளே தான் பாத்துக்கணும். சலான் ஃபில் பண்ண உறவு முறையெல்லாம் தேவையில்லை. பேங்க்ல யாரு யாருக்கும் செய்யற உதவிதான் இது. மேடம், செக் கொடுங்க. அட கொடுங்க. பணம் மாத்துற வரைக்கும் செக்கை யார்கிட்டயும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. நீங்க என்ன விவரம் வேணும்னு கேளுங்க, நான் சொல்றேன். சூப்பர், அப்படிதான் இருக்கணும். எப்பவும் பேங்க் விஷயத்துல உஷாரா இருக்கணும். இங்க மட்டும் இல்ல, போன்ல கூட யாராவது பேங்க்ல இருந்து பேசுறோம், அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்க, உங்க போன்ல வந்திருக்கிற ஓடிபியை சொல்லுங்கன்னு கேட்பாங்க. யாருகிட்டயும் எதையும் சொல்லக்கூடாது. இப்ப நீங்க ஒரு கேட்டரிங் கான்ட்ராக்டர், அடிக்கடி பேங்குக்கு வர வேண்டியிருக்கும். அதனால எப்பவுமே ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு நான் சலான் ஃபில் பண்றேன், டீடைல் சொல்லுங்க. பேர் என்ன? லக்ஷ்மி.